ஹே கைஸ் ஹலோ மக்களே, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி வந்து அங்காய பொடி. நான் இந்த பிளாக் மெஷரிங் கப்பில் தான் நான் வந்து சாமான்லாம் எடுத்துன்னு இருக்கேன். 1 கப் வேப்பம்பூ, 1/2 கப் தனியா, 1/2 கப் சுண்டக்காய், 1/2 கப் மணத்தக்காளி, இந்த காமிக்கிற ஸ்பூனில் 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கட்டி பெருங்காயம், அப்புறம் சுக்கு வந்து 1.5 சுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒன்று தான் காமிப்பேன், பட் 1.5 சுக்கு எடுத்துன்னு இருக்கேன். ஒரு 1.5 பீஸ் சுக்கு நான் எடுத்துன்னு இருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு போடலாம். சுண்டக்காவும் மணத்தக்காளியும் உப்பு இல்லாமல் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. எனக்கு நான் தேடின்னு தேடினா எனக்கு கிடைக்கல. சுண்டக்காய் உப்போடு கிடச்சிது, மணத்தக்காளி உப்பு இல்லாமல் கிடச்சிது. ஸோ எனக்கு வந்து பேலன்ஸ் ஆகிடுத்து. ஒரு கடாயில் எல்லாத்தையும் போடுங்கோ. போட்டுட்டு இந்த பெருங்காயத்தை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு பொரிச்சும் போடலாம். நான் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டேன்ப்பா. நல்லா போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க எல்லா சாமானத்தையும். இதில் வந்து மணத்தக்காளி என்னடா போடல அப்படின்னு நினைப்பேன், பட் அது கொஞ்சம் தனியாக இருந்ததுனால போடுவேன். அதையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. நைஸ் அரோமா வரும். இந்த வேப்பம்பூலாம் நல்லா அப்படி தொட்டாவே பொடி பொடியாக உதிர்ந்துடும். அந்தளவுக்கு நைஸ் அரோமா வரும். உங்களுக்கே தெரியும். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சுக்கை மட்டும் உங்கள் மிக்ஸி அரையும்னா அப்படியே போட்டுக்கோங்க. இல்லை உங்கள் மிக்ஸி அரையாதுன்னா தட்டி கூட போட்டுக்கலாம். இல்லை அதுவும் உங்களுக்கு மிக்ஸி பண்ணாதுன்னா 2 டீஸ்பூன் சுக்கு பொடி போட்டுக்கோங்க. நான் இதில் உப்பே போடலைப்பா, ஏன்னா சுண்டைக்காயில் அவ்வளோ உப்பு இருந்தது. மணத்தக்காளியில் உப்பு இல்லாதனால எனக்கு பேலன்ஸ் ஆகிடுது. இது வந்து போஸ்ட் டெலிவரி பத்திய சாப்பாடில் எங்காத்துலலாம் பிறந்தாத்துல வந்து நல்லா சுட சுட சாதம் வச்சு சாயந்தரம் ராத்திரியில் ஒரு 7 மணிக்குள்ளே சாப்பிட்டுடுவா டெலிவரியான குழந்தையெல்லாம். ஸோ நல்லா சுட சுட சாதம் விட்டு நல்லா நெய் விட்டு இந்த அங்காய பொடி சாப்பிட்டேன்னா அடிப்பொலியான ரெசிபி. நான் சாப்பிட்டு பார்த்தேன்ப்பா, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. நானே இனிமேல் இந்த வந்து கருவேப்பிலை பொடி மாதிரி இனிமேல் இந்த அங்காய பொடி பண்ணி வச்சுக்கணும். இது வந்து டெலிவரியான குழந்தைகளுக்குன்னு கிடையாது. நம்ம வயிறு புண்ணு இருக்குது, உடம்பு சரியில்லை ஒரு மாதிரி இருக்குது, நாக்கு இதாக இருக்குங்கும்போது கூட நம்ம வந்து இந்த பொடியை போட்டு சாப்பிட்டேன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். அருமையான பொடி. நீங்கள் வந்து இதை வந்து டெலிவரியான குழந்தைகளுக்கு பத்திய சாப்பாடில் கொடுத்தேலாம். ஏன்னா டெலிவரி ஆனோடனே குழந்தைகளுக்கு அந்த வயிற்றில் இருக்கிற புண்ணு, வேப்பம்பூ இருக்குது, மணத்தக்காளி இருக்குது, அதெல்லாம் சீக்கிரம் ஆயிடும். ரொம்ப நல்ல ரெசிபி அங்காயப்பொடி. பத்திய சாப்பாடில் நான் வந்து பொடி பிளேலிஸ்ட்லேயும் கொடுக்குறேன். பத்திய சாப்பாடுன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதுலேயும் நான் கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கோ. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு மெடிசினல் வேல்யூ. நிஜமாகவே இந்த பொடியெல்லாம் வந்து இவ்வளோ நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன். சரி இன்றைக்கி நான் பண்ணலாம் அப்படின்னே இந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். இனிமேல் நான் அடிக்கடி இந்த பொடி பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ எக்ஸலண்ட்டான பொடிப்பா. இதில் வந்து உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. உப்பு இல்லாமல் மணத்தக்காளியும் சுண்டக்காவும் கிடச்சிதுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.